அங்க என்னமோ சத்தம் கேக்குதுடா. அது செத்து போனவங்க அப்பனா இருக்கும். யாரு அவன்? நிஜமாவே ஆளுதான்டா. நிஜமாவா? வா வா. அட மாங்கா மடையா, அங்க தென்னை மரத்துல இருந்து தேங்காய் விழுந்த சத்தம். வாடா காட்டுறேன். பாத்தியாடா தேங்காய்? அதோ இன்னொரு தேங்காய். மாமா. பார்வதி வாங்க. அம்மா அம்மா, மாமா வந்திருக்காரு. உனக்கு என்ன பத்தி எதையும் யோசிக்காதீங்க. எங்களை இந்த வீட்டுல சர வச்சிருக்காங்க. தெரியும். குருநாத குருக்கள் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இந்த ஆஸ்தி எல்லாம் உங்களுக்கு தான் சேரணுமா? போங்க வேகமா. பார்வதி அழக்கூடாது, பயப்படாத. பாருங்க, அம்மாவுக்கு பௌர்ணமி எனக்கு இப்படி ஆகுது. ஒவ்வொரு 2 மணிக்கும் 3 மணிக்கும் ஒரு தடவை நடுக்கம் வரப்போ என்னவோ சொல்லு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால சொல்ல முடியல. ஒரே ரத்தமா பார்த்து என்ன முணுமுணுக்குறாங்க. எதுவும் ஆகாது, எல்லாம் சரியா போயிடும். நீங்க முதல்ல போங்க. ஏண்டா புத்திசாலி, நான் உன்னை விட பெரிய புத்திசாலிடா. ஆமா, நீ பெரிய புத்திசாலிதான். உன்ன மாதிரி கொலைகாரன மாமான்னு கூப்பிடணுமா? வேண்டாம் வேண்டாம். நீ என்ன மாமான்னு கூப்பிட வேண்டாம்டா. ஏன் தெரியுமா? நான் உனக்கு யமதூதன். யமதூதன்டா. நீ என்னைக்கு ரகசியமா தேவஸ்தானம் போனியோ அன்னைக்கே உன் மர்மத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. போடாங்கிறது போங்கிறது. கத்தாத. உன்னோட துர்ச்செயலுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவு வரும். ஜாக்கிரதையாயிரு, மறந்துடாத. ஒடிப்பயல, உன்னை உயிரோட விடுறேன். மறுபடியும் இந்த அரண்மனையில கால் வைக்க கூடாது. போ.